ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D கேமில் ஒரு கேம் தான் விளையாட போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. நம்ம வந்து 4 பவர்ஃபுல் எலிமெண்ட்ரி கார்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பத்திரமா இங்கே எடுத்துகிட்டு வரணும். அதுதான் நம்ம சேலஞ்ச். நம்ம ஃப்ரெண்டு வந்து இதுக்கான லொக்கேஷன்ஸ்லாம் அனுப்பிடலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் அவன் ஃப்ரெண்டே எடுக்கலாம்லன்னு. அவனுக்கு வந்து பயம், இந்த போலீஸ் இதனாலே பயம், இதே அவன் அரெஸ்ட் ஆகிட்டானா. ஆனால் நம்மளாம் அப்படி பயப்பட மாட்டோம், ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். ஸோ வாங்க, நம்மளை வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார் இருக்கான். ஸோ அதை வச்சு நம்ம அந்த 4 பவர்ஃபுல் எலிமெண்ட்ரி கார்ஸ் எடுக்கணும். அந்த காரும் லாம்புர்கினி தான், இந்த காரும் ஒரு லாம்புர்கினி தான். ஸோ லாம்புர்கினியை வச்சு இன்னும் பவர்ஃபுல்லான லாம்புர்கினி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ 4 லொக்கேஷன்ஸில் பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வாங்க ஃபயர் எடுக்க போகலாம். ஃபயர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்தாண்ட தான் போகணும். இங்கே இருக்குது. ஸோ இது மேலே தான் ஏறணும். இது மேலே ஏறி போகலாம் வாங்க. ஓகே, எங்கேயோ போகுது, இருங்க. இங்கே ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் சைடில் ஃபுல்லாக போகணும்னு காட்டுது. வாங்க போகலாம். ஓ இல்லை கைஸ், நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்தால் வரலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ வாங்க, இந்த இடத்துல தான் காட்டுது. வாங்க, லெஃப்ட் சைடு இருக்கணும் கைஸ். ஓ நோ கைஸ், நம்ம லாம்புர்கினி கார் கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு லாம்புர்கினி கார் கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக இவ்வளோ கேஸ் டேங்க்ஸ் கிடச்சிருக்கு. இந்த கேஸ் டேங்க் ஆனால் நம்மளுக்கு யூஸே இல்லை. ஆனால் ஐ விஷ் இந்த லாம்புர்கினி கார் வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்தால் அது வந்து அப்படியே மேலேருந்து வந்து விழுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்னு ஐ விஷ் அது நடக்கும். ஆனால் அது நடக்காது. சரி, ஓகே வாங்க நம்ம. இருங்க, இப்போ இங்கே பின்னாடி லாம்புர்கினி கார் இல்லை கைஸ், இப்போ தான் வந்துச்சு. ஸோ மேபி எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து போனால் அந்த இடத்துக்கு போனால் தான் லாம்புர்கினி கார் வரும்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷனுக்கு பாருங்கள், இங்கே லொக்கேஷன் மார்க் கூட இருக்குது. சரி வாங்க, இதை பத்திரமா நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ இதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பார்க் பண்ணிட்டு அடுத்த லொக்கேஷன் நான் பார்த்துட்ருக்கேன் அதுக்குள்ளே. ஓகே கைஸ், ஸோ நம்ம இதை பார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த லொக்கேஷன் சொல்கிறேன். அடுத்த லொக்கேஷன் வந்து என்ன ஒரு கார் எடுக்க போகிறோம். ஸோ அது என்ன காருன்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, சொல்லிடுறேன். ஸோ அடுத்தது வந்து லேண்ட் கார் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அடுத்தது கிட்டேயே இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா லொக்கேஷன் அப்படி தான் காட்டுது. ஸோ வாங்க, இது அப்படியே இந்த வால்ஸ் கிட்ட பார்க் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம். ஓகே கைஸ், ஸோ நான் இதே மாதிரி வந்து 4 பவர்ஃபுல் எலிமெண்ட்ரி பைக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. அப்புறம் இந்த வீடியோவும் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம போகலாம். நம்ம கார் இங்கே வந்துருச்சு. இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது, வாங்க போகலாம். ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி காட்டுது. ஸோ அப்படியே ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில், அதாவது ஏர்போர்ட்டுக்கு வெளியே. ஸோ இந்தாண்ட தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஓ கைஸ், இருங்க, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கைஸ். ஏர்போர்ட்குள்ளே தான் இருக்கணும் பக்கா அந்த காரு, கேரண்டி. ஸோ வாங்க போகலாம், பார்க்கலாம். இங்கே தான் எங்கேயாவது கார் இருக்கணும்.
எங்கே? ஒரு வேளை இங்கே இருக்குமோ? லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. இருங்க, இங்கே தான் பார்த்தேன். ஓகே கைஸ், இங்கே தான் இருக்குது கார். கார் இங்கே தான் இருக்குது. நம்ம வந்த உடனே கார் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ வாங்க நம்ம கார் எடுத்துக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு சேஃபாக கொண்டு போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் தான் போட்டுட்ருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து மைண்ட் கிராஃப்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் எஃப்சி மொபைல்னு ஒரு கேம், அதோட வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் எஃப்சி மொபைல் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ எஃப்சி மொபைல் வந்து ஒரு ஃபுட்பால் கேமு. ஸோ நான் வந்து அது ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க நான் என் டீமு அப்புறம் விளாடுறது அந்த மாதிரிலாம் காட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து ஒரு எஃப்சி மொபைல் வீடியோ தான். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நான் போட போகிறத. ஓகே, ஸோ நம்ம பார்க் பண்ணலாம். ஓகே கைஸ், வாங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம பார்க் பண்ணியாச்சு. அடுத்த காரோட லொக்கேஷன் பார்க்கலாம். அடுத்த காரோட லொக்கேஷன் ஓகே, ஸோ அடுத்த காரோட லொக்கேஷன் வந்து வாட்டர் காரு. ஸோ நம்ம வாட்டர் காரு கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியல. இந்த லாம்பர்கினி வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓட்ட. ஸோ வாங்க நம்ம அடுத்தது வந்து வாட்டர் காருக்கு ஸ்பீடாக போகலாம். இந்த காருக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகி உடஞ்சா கூட ஐ டோன்ட் கேர். நான் என்னோடய மேக்ஸிமம் ஸ்பீடில் போகலான்ட்டு இருக்கேன் கைஸ். என்ன என் வழியில் வந்தாலும் நான் இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் கைஸ். ஸோ வாங்க, இன்னாண்டு தான் காட்டுது. பார்க்க அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரயில்வே ட்ராக்கே வந்துருச்சு. அம்மாடி, நோ கைஸ், வண்டி கவுந்துருச்சு. வண்டி கவுந்துருச்சு. ஸோ நம்ம வேறு வண்டி எடுக்கலான்ட்டு நினச்சேன். சரி ஓகே, இங்கே தான் எங்கேயோ லொக்கேஷன் ரொம்ப பக்கத்தில் காட்டுது. ஸோ போய் இருக்கிற வண்டியவே எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் கார் தான். இங்கே பாருங்கள், வாட்டர் தெரியுது. ஸோ இங்கே தான் கார் எங்கேயாவது இருக்கணும். அப்படியே போகலாம், தெரியும் எங்கேயாவது. ஸோ அடுத்து வாட்டர் காரை நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா நம்ம வந்து 3 கார்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கார் தான் இருக்கும். ஸோ வாங்க போகலாம். தண்ணிக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க, நம்மளால் அடியில் போக முடியாது. அடியில் போக முடியும்னா நம்ம வந்து அந்த கார் எங்கே இருக்குன்னு அசால்ட்டாக பார்க்கலாம். இருங்க, அங்கே ஒரு லொக்கேஷன் சிம்பிள் காட்டுது. அப்படின்னா கார் அங்கே தான் இருக்கணும். எங்கடா கார் காணும்? லொக்கேஷன் சிம்பிள் இருக்குது அப்படின்னா கார் வந்துடணுமே நேரத்துக்கு. இருங்க, எங்கடா இப்போ அந்த லொக்கேஷன் சிம்பிளையும் காணும் கைஸ். ஆனால் கார் இருக்குது கைஸ். ஆனால் இதில் எப்படி ஏறுறது? நோ கைஸ், இதில் இப்போ ஏற முடியாது. நோ கைஸ், இப்போ இதால் நம்மளால் ஏற முடியாது. இதுதான் ஒரே கார், எலிமெண்ட்ரி கார் ஓட்டுறது.
வேறு இல்லையே. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே கைஸ், நம்ம எப்படியோ இங்கே வரைக்கும் தள்ளிட்டு வந்துடுச்சு. ஆனால் இதுக்கு மேலே நம்மளுக்கு தள்ளுறதுக்கு எனர்ஜி இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ ஏற முடியலையே. சரி ஓகே கைஸ், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி கெயின் பண்ணிட்டேன். மறுபடியும் தள்ளுவோம். ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏறுறதுக்கு. ஓகே கைஸ், ஸோ எப்படியோ வெளியே எடுத்துகிட்டு ஏறியாச்சு. வாங்க போகலாம் இப்போ. ஸோ இதை நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு போகணும். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீடு ரொம்ப அச்சோ கைஸ், அங்கே பாருங்கள், நம்ம வண்டியோட ஒரு பார்ட் அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? சரி ஓகே, வாங்க விடுங்க, நம்ம போகலாம். நம்ம கார் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோன்னா அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் இறங்கணுன்னா அது அப்படியே புதுசாகிடும் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம வீடு எங்கே இப்போது? ஓகே கைஸ், இங்கே இருக்குது நம்ம வீடு. வாங்க போகலாம் ஃபுல் ஸ்பீடில். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம வீடு வந்தாச்சு. ஸோ இதை பத்திரமா பார்க் பண்ணிடலாம். அடிச்சே, இடிக்காமல் எப்படியாவது கொஞ்சமாச்சும் கொண்டு வரணும்னு நினச்சேன். அங்கே ஒரு டைம் ரயில்வே ட்ராக்கில், அப்புறம் இங்கே ஒரு டைமா கைஸ். திஸ் இஸ் நாட் ஃபேர் கைஸ். காரை நம்ம கடைசியில் 3 காரையும் பார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம 4வது கார் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஏர் கார். ஓகே வாங்க, நம்ம போய் எடுக்கலாம். ஸோ வாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் கார் எடுக்கலாம். ஸோ லாஸ்ட் கார் முன்னாடி கொஞ்சம் ரைட் சைடில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏர் காருங்கிறதுனால மேலே அது பேர் என்ன, இங்கே மேலே ஏறுதல கண்டெய்னர்ஸ்லாம். ஸோ அந்த ஒரு மாதிரி இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு மேலே அப்போ இருந்தது. ஸோ ஐ கெஸ் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இதை விட வேறு எதுவும் மேலே நம்மளுக்கு அப்போ மேலே போக வழி இல்லை. ஸோ இதுதான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதில் யூஸ்வலி நான் பைக்கில் தான் போவேன். ஆனால் இதில் கார்லேயும் போக முடியுமான்னு தெரில. வாங்க போகலாம். ஓகே கைஸ், இதில் பொறுமையாக இப்போ ஸ்மூத்தாக போகலாம். ஸோ ஆனால் ரொம்ப எட்ஜஸ்க்கு போனால் அவ்வளோதான் கைஸ். ஒரு சைடு வீல் மாட்டிக்கும். ஸோ ஆனால் நல்லா போகுது. ஓகே வாங்க. நோ 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 என்னடா இது, வண்டி முன்னாடியும் வர மாட்டேங்குது, பின்னாடியும் வர மாட்டேங்குது. ஓ என்னடா இது, அட என்னது இது கைஸ்? ஓகே, ஸோ வாங்க, இங்கே தான் இருக்குது நம்மளோட கடைசி கார், ஏர் கார். ஆனால் இதுக்கான இந்த லொக்கேஷன் சிம்பிள் தான் இல்லை. ஸோ வாங்க எடுத்துக்கலாம் இந்த காரை. இதை எப்படி கீழே கொண்டு போகலாம்? சரி ஓகே கைஸ், நம்மளுக்கு வேறு வழி இல்லை, கண்ணை மூடிட்டு குதிச்சிட வேண்டியது. கைஸ் குதிச்சா, ஆனால் நம்மளும் விழுகலை, காருக்கும் அவ்வளோவா டேமேஜ் ஆகலை. ஜஸ்ட் ஒன் டோர் மட்டும் உடஞ்சி விழுந்துருச்சு கைஸ். ஓகே, ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ இதை வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்.
ஸோ நம்மளுக்கு வந்து 4 எலிமெண்ட்ரி கார்ஸும் கிடச்சிருச்சு. ஸோ வாங்க எல்லா கார்ஸையும் பார்க்கலாம். ஸோ வாங்க 3, 2, 1 கோ. இங்கே பாருங்கள் கைஸ், எல்லாம் 4 எலிமெண்ட்ரி கார்ஸ் டுகெதர். இதுதான். ஓகே கைஸ், ஸோ நம்ம இந்த வீடியோட எண்ணுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.